greetings to you in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் லின்ரா. It is a privilege to speak with you again. மறுபடியும் உங்களோடு கூட பேசுவதிலே நான் பெருமிதம் கொள்கிறேன். I know the Lord wants to touch your understanding in a powerful way today. தேவனை அறிகிற அறிவிலே தேவன் உங்களை வல்லமையான விதத்திலே தொடப் போகிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். Let us pray. ஜெபிப்போமே. Father God, we thank you that you love us and that you gave your son for us. ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்களுக்காக உம்முடைய குமாரனை கொடுத்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, help us to hear what you're saying and see what you're doing, Lord. ஆண்டவரே, நீ சொல்லுகிறதை கேட்கவும் நீங்க செய்கிறதை பார்க்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். We praise you, we lift you high, we exalt you, Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். Jesus, you are so amazing as to bringing us into your family as sons and daughters of God. ஆண்டவரே, தேவனுடைய மகனாய் மகளாய் உம்முடைய குடும்பத்திலே எங்களை கொண்டு வந்த நீர் ஆச்சரியமானவர் என்பதினால் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். We give you all glory and power and honor. In Jesus' name we pray. எல்லா மகிமையும் துதியும் கனத்தையும் இயேசுவின் நாமத்தினால் உமக்கு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. Amen. So Jesus taught many things when he was on earth without spelling it out clearly. இயேசு பூமியிலே இருந்தபோது அநேக காரியங்களை அவர் போதித்தார், ஆனால் சில காரியங்கள் புரிந்து கொள்ள கடினமானதாக இருக்கிறது. Many times his disciples said to him that he was not talking clearly, so he would sit with them and explain what the parable meant. அப்போ சில நேரங்களிலே சீஷர்களே வந்து கேட்பார்கள், ஆண்டவரே நீ சொன்னது எங்களுக்கு புரியவில்லை, தெளிவாய் இல்லை என்று சொல்லும்பொழுது அவர்களை அமர வைத்து இயேசு அவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். He was training his disciples to look and listen with their spiritual eyes and ears to see from a new perspective from above. அவர் சீஷர்களுக்கு அவர் உன்னதங்களிலே இருந்து உன்னத பார்வையும் உன்னத விதமான சிந்தனைகளும் உடையவர்களாய் இருக்க அவர்களுக்கு பயிற்சிவித்தார். I want to focus on a few of the miracles of Jesus and his comments to his disciples. இயேசு செய்த சில அற்புதங்களும் அதற்கு அவர் கொடுத்த விளக்கங்கள் சீஷர்களுக்கு என்ன என்பதை பார்க்க போகிறோம். Open up your heart to learn from Jesus. தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள உங்கள் இருதயங்களை திறந்து கொடுங்க. Put yourself in the place of the disciples as you listen and receive from your spiritual senses. நீங்கள் அந்த சீஷர்கள் இருந்த அந்த நிலையிலே இருந்து ஆவிக்குள்ளாய் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. So we're going to go to a scripture, but I want to give you the what was happening before we get to the scripture. அந்த வசனத்திற்குள்ளே போவதற்கு முன்னாக அங்கே என்ன நடக்கிறது என்ற சம்பவங்களை உங்களுக்கு விளக்க நான் விரும்புகிறேன். A multitude of people came to find Jesus, and his heart was filled with compassion because they were like wandering sheep without a shepherd. நாம் பார்க்கிறோம், அநேக திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்திலே வந்தபொழுது அவர் மனம் அவர்களுக்காக ஏங்கினது. காரணம், அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அலைந்து கொண்டிருந்தார்கள். Jesus was teaching them, and as it was getting late, they had nothing to eat. நாம் பார்க்கிறோம், அவர்கள் இயேசு பேச பேச நேரம் ஆயிற்று, அவர்களுக்கு சாப்பிடவோ ஆகாரம் இல்லாமல் போயிற்று. Jesus told the disciples to give them something to eat, but they could not figure out how to do that and wanted to send them away to get food. நாம் பார்க்கிறோம், இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களே அவர்கள் சாப்பிட ஆகாரம் கொடுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னபொழுது அவர்கள் போகிற வழியிலே சோர்ந்து போய் விடுவார்களே என்று சொன்னார். So we will continue the story in the Gospel of Mark. இந்த சம்பவத்தை மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். Mark chapter 6, and we'll read verses 38 to 44. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம்.
Pastor, would you read the scriptures? Pastor, 38 to 44. Yes. அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லோரையும் பசும் புல்லின் மேலே பந்தியாக உட்கார கூடும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர்கள் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிபூர்ணம் அடையும்படி தம்முடைய சீஷர்களிடத்திலே கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஆமென். Amen. So Jesus gave thanks to God and broke the bread and fish and gave them to the disciples to serve the people. நாம் பார்க்கிறோம், அங்கே இயேசு அந்த அப்பத்தையும் வாங்கி பிதாவுக்கு நன்றி செலுத்தி அதை வந்திருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் சீஷர்களிடத்திலே கொடுத்தார். And while the disciples were giving it out, it multiplied in front of their eyes. இந்த சீஷர்கள் அதை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கொஞ்சம் அவருடைய கரங்களிலே பெருக ஆரம்பித்தது. With 5 loaves of bread and 2 fish, over 5,000 people had eaten. நாம் பார்க்கிறோம், அந்த 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேர் சாப்பிடக்கூடிய அளவிலே இருந்தது. They even have 12 baskets left over. அது மாத்திரமில்லாமல் 12 கூடை மீதியானதாய் அவர்களுக்கு கிடைத்தது. Another time there were a multitude of people around Jesus as he was teaching them for 3 days and they had nothing to eat. இன்னும் ஒரு முறை பார்க்கிறோம், இயேசு 3 நாள் அவர் போதனை பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுதும் அவர்களுக்கு சாப்பிட ஒன்றுமில்லை. Turn over to chapter 8 of Mark. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் என்றால், And Pastor, would you read verses 1 through 9? 1லிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்து இருக்கையில் அவர் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாத இருக்கிறார்கள். இவர்கள் சிலர் தூரத்தில் இருந்து வந்தவர்களாய் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேருக்கு திருப்தியாக கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்கள் பரிமாறும்படி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்கள் அவர்களிடத்திலே இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். ஆமென். Amen. So his disciples said, how can we get food for all these people in this wilderness? அப்போ சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, இந்த வனாந்திரத்திலே இவர்களுக்கு ஆகாரத்தை எங்கிருந்து கொண்டு வருவோம்? Jesus is probably thinking, did they not see what I did before and how the food multiplied in their own hands? அப்போ இயேசு விதமா யோசித்திருக்கலாம், நம்ம போன முறை தானே இவங்க கண்களுக்கு முன்பதாக நம்ம திரளான பேர் சாப்பிட ஆகாரத்தை கொடுத்தும் அவர்களுடைய கரங்களிலே அது பெருகிற்றே. Jesus is wanting them to see that nothing is impossible with him. அப்போ தேவன் அவர்கள் அறிய வேண்டும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவர் காண்பிக்க விரும்பினார்.
The same thing happened for this group of people as it did with the 5,000 people earlier. 5000 பேருக்கு எப்படி சம்பவித்ததோ அதே போல இந்த 7000 பேருக்கும் சம்பவித்தது. The disciples handed out the food, and the food kept multiplying. Everyone was fed, and they had food left over. நாம் பார்க்கிறோம், அந்த சீஷர்கள் அந்த அப்பங்களையும் மீனுங்களையும் பரிமாற அது அவருடைய கரங்களிலே பெருகி மீதமும் எடுக்க ஆரம்பித்தார்கள். As we talk about these miracles, notice that not only Jesus was involved in them, but also his disciples. நாம் பார்க்கிறோம், இந்த அற்புதத்திலே இயேசு மாத்திரம் அவர் பங்காளராய் இல்லாமல் சீஷர்களையும் அந்த அற்புதத்தில் பங்காளராய் மாற்றினார். Jesus does not say this right here, but he is inviting them to partner with him, and he wants them to notice that. இயேசு இங்கே வேதத்திலே சொல்லப்படவில்லை, ஆனால் இயேசு இந்த அற்புதத்தை செய்யும்போது அவர்களும் இவரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும் என்ற அழைப்பை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். Jesus asked the disciples to take the food to the crowd, and they were the ones watching it multiply in their own hands. நாம் பார்க்கிறோம், இயேசு இந்த அப்பங்களையும் மீன்களையும் அவர்களிடத்தில் கொடுக்கும்போது அவர்கள் கரங்களிலே தான் பார்க்கிறார்கள், அது பெருகி கொண்டே இருக்கிறது. Jesus is also inviting you and me to partner with him to see miracles manifest so we can help others. இயேசு உங்களையும் அழைக்கிறார், உங்கள் மூலமாய் அற்புதங்கள் பெருக மற்றவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட உங்களையும் அழைக்கிறார். Obviously, we cannot do these miracles in our own strength, but Jesus invites us to partner with him. இந்த அற்புதங்களை நம்மாலே செய்ய முடியாது, ஆனால் நாம் இயேசுவோடு இணைந்து செயல்பட அவர் உங்களை அழைக்கிறார். I want to go back to Mark 6, chapter 6. நான் மறுபடியும் மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு கடந்து போக விரும்புகிறேன். And we'll continue reading in verses 45 to 52. அதிலே 45 இருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவிலே ஏறி அக்கரைக்கு பெத்தைசாதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆனபோது படகு நடு கடலிலே இருந்தது. அவரோ கரையில் தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருக்கிறபடினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதினாலும் வருத்தப்படுகிறதையும் அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேலே நடந்து அவர்களிடத்திலே வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவர்கள் கடலின் மேலே நடக்கிற அவரை கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாது இருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படகிலே ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதில் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். So here the disciples were in a boat without Jesus, and the winds were strong and they were struggling. நாம் பார்க்கிறோம், இயேசு இல்லாமல் போன அந்த படகிலே காற்று வேகமாய் வீசி கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. And all this took place, but then Jesus got in the boat and the wind ceased. அது இவைகளெல்லாம் நடக்கும்போது இயேசு படகிலே வந்து ஏறினார். காற்றும் கடலும் அமைதலாயிற்று. And through them seeing someone that looked like a ghost on the water, and he got in the boat, Jesus told them not to be afraid. அவர்கள் இயேசுவை பார்க்கும்போது அது ஆவேசம், ஏதோ ஒரு ஆவி என்று பயந்தார்கள். இயேசு சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். So the gospel writer, through the inspiration of the Holy Spirit, made the comment that they had not understood about the loaves because their heart was hardened. நாம் பார்க்கிறோம், இங்கே இந்த சுவிசேஷத்தை ஆவியானவருடைய துணையினால் எழுதினவர் சொல்லுகிறார், அவருடைய இருதயங்கள் கடினமாயிருந்தது என்று சொல்லி. This comment is very important for us to talk about. அந்த சொல் நாம் பேசுவதற்கான ஒரு காரியம் அவைகளிலே இருக்கிறது. If the disciples knew the power and authority they had because of their relationship with Jesus,
இயேசுவோடு கூட அவர்களுக்கு இருக்கிற உறவினாலே அவர்களுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்று அறிந்திருப்பார்கள் என்றால், they would have remembered the food that multiplied in their own hands. அவருடைய கரத்திலே அந்த அப்பங்கள் பெருகினதை அவர்கள் நினைத்திருப்பார்கள். And then if they had remembered, they would have known the power and authority they have over the strong winds that were opposing them. அப்படி எங்க கரத்திலே இது பெருகிற்று, அந்த வல்லமை கர்த்தர் எங்க கரத்திலே கொடுத்திருக்கிறார் என்று உணர்ந்திருப்பார்கள் என்றால், அந்த காற்றையும் கடலையும் இவர்கள் அதட்டி இருப்பார்கள். They had been walking with Jesus day and night, and so they would have seen him do these things. அவர்கள் இரவும் பகலுமாய் இயேசுவோடு கூட நடக்கிறபடினாலே, வாழ்கிறபடினாலே இவைகள் எப்படி என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். And he is inviting them to participate with him. இயேசு அவர்களை அவரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைக்கிறார். They could have commanded the winds to stop and be still. அவர்களே அந்த காற்று நில் என்று கட்டளையிட்டு இருக்கலாம், அது நின்று போயிருக்கும். But Jesus came to their rescue, even though they did not understand about the loaves and they had hardened hearts. நாம் பார்க்கிறோம், தேவன் வந்து அதை அதட்டி நிறுத்த வேண்டியதாக இருந்தது. காரணம், அந்த அப்பத்தை குறித்ததான காரியங்களை அறியாமல் அவருடைய இருதயம் கடினமாயிற்று என்று 52ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Before I go to another scripture, I want to mention that the Pharisees had been disputing with Jesus and they were asking him for a sign from heaven. நான் மற்ற வசனங்களுக்குள்ளே போவதற்கு முன்பதாக, பரிசேயர்கள் இயேசுவினிடத்திலே வந்து வாதம் செய்கிறார்கள், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியுங்கள் என்று சொல்ல. They thought they knew the scriptures and what they meant, but they could not understand what Jesus was doing or believe he is the Messiah. இயேசுதான் மெசியா என்பதற்கு அவர்களுக்கு ஆதாரங்கள் ஆதாரத்தை அவர்கள் தேடுகிறபடினாலே அவர்கள் அடையாளங்களை கேட்கிறார்கள். Their spiritual eyes and ears were closed and their hearts were hardened. அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களும் செவிகளும் அடைக்கப்பட்டதாய், இருதயம் கடினமாக்கப்பட்டதாய் காணப்பட்டது. Jesus called the Pharisees hypocrites because they told people to do things that they would not do themselves. இயேசு அவர்களை பார்த்து அவர் மேலே கடும் கோபம் கொண்ட காரணம், மற்றவர்களை செய்ய சொல்லுகிறதை அவர்கள் செய்யாமல் போகிறார்கள். So this is in relationship to the next scripture that I want us to read. அடுத்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறதற்கு இதுவும் அதோடு கூட இணைக்கப்பட்டதாய் இருக்கிறது. Go back to Mark chapter 8 and we'll look at the verses 14 to 21. நம்ம மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவரிடத்திலே ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளிப்பில்லாத மாவை குறித்து, ஏரோதின் புளிப்பில்லா மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பம் இல்லாதபடினால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லை என்பதின்படினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சித்தியமில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கிறீர்களே, இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறது. உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்கள், காது இருந்தும் கேளாது இருக்கிறீர்கள், நினைவு கூறாமலும் இருக்கிறீர்கள். நான் 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கிடும்பொழுது மீதி துணிக்கை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிடும்பொழுது மீதி எத்தனை துணிக்கை என்றார். எத்தனை கூடைகள் எடுத்தீர்கள் என்றார்கள். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். ஆமென். Amen. So when Jesus talked about leaven, his disciples thought Jesus was talking about bread. இயேசு புளிப்பில்லாத மாவு என்று சொல்லும்போது அவர்கள் அப்பத்தை குறித்து தான் இயேசு பேசுகிறார் என்று எண்ணிக்கொண்டார். And they had forgotten to bring bread. காரணம், அப்பம் கொண்டு வரவே அவர்கள் மறந்து விட்டார்.
Jesus said to them, "Why are you talking about bread?" அப்ப இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அப்பத்தை பத்தி இப்ப ஏன் நீங்க பேசுறீங்க? He was talking about the leaven of the Pharisees and Herod. இயேசு அங்கே பரிசேயர்களும் ஏரோதினுடைய அந்த புளிப்பில்லாத செயல்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். So when yeast is put into bread, it goes throughout and it expands. It makes the bread rise. நாம் பார்க்கிறோம், இந்த புளிப்பில்லாத மாவுதான் அந்த அப்பத்தை நன்றாக அது வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது. If the yeast is good, the bread is good. அந்த புளிப்பில்லாத மாவு நன்றாய் இருக்கும் என்றால் அப்பமும் நன்றாய் இருக்கும். And if the yeast is bad, the bread is bad. அப்ப அந்த புளிப்பில்லாத மாவு கெட்டு இருந்தால் அப்பமும் கெட்டு இருக்கும். He was relating leaven or yeast to the religious traditions of the Pharisees and to political injustices. அப்ப இந்த புளிப்பில்லாத மாவு இயேசு மத தலைவர்களோடு கூட அரசியல்வாதிகளோடு கூட அவர் ஒப்பிட்டு பேசுகிறதை இவர்கள் புரியாதவர்களாயிருந்தார்கள். If you start receiving and believing life is about religious traditions or politics, even in the church, that stuff will be like bad yeast to your soul. உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது சபைக்குள்ளே இந்த மத சம்பந்தமான காரியங்கள், அரசியல்கள் சபைக்குள்ளே இருக்குமே என்றால் அது கெட்டுப்போன ஒரு புளிப்பில்லாத மாவு கோப்பாய் இருக்கிறது. Jesus wanted them to understand the religious and political hypocrisy so they would stay away from it. ஆகவே தேவன் அவர்களை எச்சரிக்கிறார், இந்த மத சம்பந்தமான காரியங்கள், பொல்லாத கிரியைகளும் அரசியலான சில பொல்லாத கிரியைகளை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். We need to be careful not to have religious practices that are not rooted in our relationship with Jesus. இயேசுவோடு கூட இல்லாத ஒரு மத சம்பிரதாயம் இருக்குமே என்றால் அவைகளை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். Religious traditions and political concerns are not focused on advancing the kingdom of God. மத பாரம்பரியங்களும் அரசியல்களும் தேவ ராஜ்யத்தை அது விஸ்தாரப்படுத்துகிறது இல்லை. In fact, they are opposed to advancing the kingdom. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வளராதபடிக்கு தடைகளாய் இவைகள் இருக்கிறது. Jesus asked his disciples, "Why do you not understand?" அப்ப இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் உங்களுக்கு புரியவில்லை? Do you have hard hearts? உங்களுடைய இருதயம் கடினமாய் இருக்கிறதா? Are your spiritual eyes and ears not open? உங்களுடைய ஆவிக்குரிய கண்களும் செவிகளும் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? And then he goes back to the miracle for the 5,000 people that he fed when he says, "Do you not remember?" அப்ப இயேசு உடனே அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிற 5,000 ஜனங்களுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுத்துமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று கேட்கிறார். He also said to them, "How is it you do not understand?" அப்ப திருப்பியும் கேட்கிறார், உங்களுக்கு ஏன் அப்ப புரியல? அப்போ இல்லைன்னா அது நடக்காத காரியத்தை போல யோசிக்கிறீர்களே. Apparently, being with Jesus 24/7 was not enough. அப்ப பாருங்க, 24 மணி நேரம் 7 நாட்களும் இயேசுவோடு கூட இருந்தும் அது அவர்களுக்கு போதாததாய் போயிற்று. They needed to see with spiritual understanding. அவர்கள் ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு அவசியமானதாய் இருக்கிறது. So even if we were sitting with Jesus 24/7 and watching him do things, that wouldn't have been enough for us back then either. 24 மணி நேரம் 7 நாட்கள் நம்ம அவர் கூட இருந்தா கூட நம்மளுக்கு அது போதுமானதா இருந்திருக்காது. He's inviting us to see with spiritual eyes and ears, spiritual understanding. அவர் இன்றும் உங்களை அழைக்கிறார், நீங்கள் ஆவிக்குரிய செவிகளினால் ஆவிக்குரிய கண்களினால் இவைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. So the disciples failed to learn the lessons of the miracles of the loaves and fish. அப்போ அந்த அற்புதத்தின் நோக்கம் என்ன என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளாமலேயே போய்விட்டார். They did not understand the lessons the miracle was meant to teach them. இந்த அற்புதங்கள் அவர்களுக்கு போதிக்கதான் என்பதை அவர்கள் உணரவில்லை.
The first lesson is that God has power to deliver them no matter the situation and limitations. தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் அவர்களை விடுதலை ஆக்க போதுமானவர் என்பது அவர்களுக்கு போதிக்கப்பட்டது, அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. And since the bread multiplied in their own hands, the second lesson they needed to understand is they also had power to rebuke the storm and winds and sail to the other side. அப்ப பாருங்க, அவங்களுடைய கரத்திலே அற்புதம் நடைபெற்றது, அது பெருகிற்று, அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது காற்றையும் கடலையும் அதட்ட என்பதை அவர்கள் உணரவில்லை. He wanted them to see things in a new light and to know the authority that they now carried. அவர்களை புதிய வகையிலே அவர்கள் பார்க்கவும், அவர்கள் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரங்களை உணரவும் அவர் விரும்பினார். They were part of the miracle of the loaves and fish. நான் பார்க்கிறோம், அந்த அப்பமும் மீன்கள் அற்புதங்களிலே அவர்களும் அந்த அற்புதத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். But the problem is that they were unwilling to accept new information for new understanding. ஆனால் அந்த புதிய அந்த அறிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார்கள். Every miracle carries a lesson to learn. ஒவ்வொரு அற்புதங்களும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. We must look to Jesus and learn how to cooperate with him in every situation we face. நாம் தேவனோடு கூட இணைந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். He wants to be the miracle maker as you partner with him. நீங்கள் அவரோடு கூட இணையும் பொழுது அவர் உங்களோடு கூட இணைந்து அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார். The first disciples of Jesus did not understand a lot while Jesus was with them. இயேசு அவர்களோடு கூட இருந்தபோது முதலாவது இருந்த சீஷர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. However, when he left earth, he sent his spirit to be with them, in them, and upon them. ஆனால் இயேசு அவர்களை விட்டு போனபோது பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு மேல் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் அனுப்பினார். The Holy Spirit helped them change the way they were thinking and caused them to remember what Jesus had told them. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு அவர்களுக்கு சொன்னதை நினைப்பூட்டி அவர்களை வழிநடத்தினார். And the Holy Spirit revealed even greater things to them. அவர்களை பெரிய காரியங்களை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தினார். So the Holy Spirit will help you change the way you're thinking, and he will bring to your remembrance what he has said to you. அதே வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவர் இயேசு என்ன சொன்னாரோ செய்தாரோ அதை நினைப்பூட்டி உங்களையும் பெரிய காரியங்களை செய்யும்படி அவர் செய்வார். He wants you to have hearts that are open to receive the revelation that he has for you. அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். I do not want you to miss what Jesus was trying to show his first disciples. அப்போ முதல் சீஷர்களுக்கு அவர் என்னத்தை காண்பிக்க விரும்பினார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனமில்லை. The main point is that we must have a heart that is open to learn to walk with Jesus. முதல் காரியம் இயேசுவோடு கூட சேர்ந்து நடந்து அவர் செய்கிறதை காணக்கூடிய ஒரு திறந்த கண்கள் நமக்கு இருக்க வேண்டும். And we do this through discerning in our own spirit and by communing with the Holy Spirit. அப்ப இவைகளை நாம் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டவர்களாய் இருப்போம். We must practice having spiritual ears to see and spiritual eyes to hear. அப்பொழுது நம்மை நாமே பயிற்சிவித்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க, ஆவிக்குரிய காரியங்களை பேச, கேட்க நம்மை பயிற்சிவித்துக் கொள்ள வேண்டும். And you and I are spirit beings, and we must be led, let go. We must let go of the natural and tap into the spirit. நாம் ஆவிக்குரிய மனுஷர்களாய் இருக்கிறபடினாலே மாம்சிகமான காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். And when we do that, this brings glory to Jesus that he deserves.
அப்படி நீங்கள் செய்யும்போது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். Amen. ஆமென். I want to pray with you. உங்களோடு கூட இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Father God, you want sons and daughters who know you, who walk with Jesus, and who live in relationship with your Holy Spirit. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய மகனாக மகளாக உம்மோடு நல்ல தொடர்பை வைத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். I ask you to open up the hearts of those who are watching in a greater way to quicken them. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட தேவன் இடைப்பட்டு அவர்களை உம்முடைய காரியங்களை செய்யும்படி நீர் ஊக்கப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Quicken them to tune into hearing and seeing with their spiritual senses what you want them to see. ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க நீர் அவர்களுக்கு போதித்தவைகளை செய்ய அவர்களுக்கு உதவி செய்யும். Help them to connect with your presence, your heart, and your mind. ஆண்டவரே, உம்மோடு கூட அவர்கள் ஆவி ஆத்துமா சரீரம் இணைக்கப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Help them to see with their spirit man who will lead their soul as they yield and depend upon Holy Spirit. ஆண்டவரே, இந்த நாட்களிலே அவர்களுடைய ஆவியானது தேவ ஆவியானவரோடு கூட இணைக்கப்பட்டு செயல்படுவதாக. Thank you, Father, for the privilege of being your sons and daughters. ஆண்டவரே, எங்களை உம்முடைய குமாரராய் குமாரத்திகளாய் மாற்றினபடியால் நன்றி செலுத்துகிறோம். Thank you for sending Jesus and your Holy Spirit for us to learn and to receive from. ஆண்டவரே, இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் எங்களுக்காக அனுப்பி ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். Help every person to have this realization that you created us for more than just talking to you, but to receive from you and to walk with you. ஆண்டவரே, இந்த நாளிலே எல்லாருக்கும் ஒரு தெளிவு, ஆண்டவர் உம்மோடு கூட பேசுகிறது மாத்திரமல்ல, உம்மிடத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள அதன்படி செயல்படவும் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். Thank you, Holy Spirit, for your presence that will empower us to become the people you've designed us to be. ஆண்டவரே, நீர் எங்களை உண்டாக்கின விதமாய் நாங்கள் செயல்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. We praise you, we worship you, for you are the one we yield to and depend upon with our whole being. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே துதிக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். Glory to the name of Jesus. Amen. உம்முடைய நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.